Dr. Rameshwari Nallaswamy speaking from ராணா ஹாஸ்பிட்டல், தில்லைநகர், திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு. முதற்கண் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய டாபிக் என்னென்றால் மாதவிடாய் சமயத்தில் வரும் வயிற்று வலி. இது எல்லா பெண்களுக்கும் பெரிய மனுஷன் ஆனதுலேருந்து, அதாவது வயசுக்கு வந்ததுலேருந்து பீரியட்ஸ் நிற்கிற வரைக்கும் இந்த மாதிரி வலி இருக்கு. இந்த வலி 90% ஆஃப் த பெண்களுக்கு இருக்கு. இந்த வலி எப்படின்னா, சில பேருக்கு லைட்டாக இருக்கும், சில பேருக்கு தாங்க முடியாமல் இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு 2 நாளைக்கு லீவ் எடுத்தால் தான் முடியுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும். வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு இது வேலைக்கே போக முடியாத அளவுக்கு வயிற்று வலி இருக்கும். அவங்க 2 நாள் கட்டாயமாக ஜாப்லேருந்து லீவ் போட்டு தான் அவங்களால வீட்டில் இருக்க முடியும். இன்டென்சிட்டி ஆஃப் த பெயின் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுது. இந்த வலியை டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்மெனோரியாங்கிறதுல பிரைமரி டிஸ்மெனோரியா, செகண்டரி டிஸ்மெனோரியான்னு 2 வகை இருக்கு. பிரைமரி டிஸ்மெனோரியான்னா பெல்விக் ஆர்கன்ஸ்குள்ள எந்த விதமான வியாதியோ கட்டியோ வேற எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் அந்த அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு வலி மட்டும் இருக்கும். செகண்டரி டிஸ்மெனோரியா அப்படிங்கிறது ஏதாவது கட்டி புண்ணோ வேற ஏதாவது காரணத்தால வலி இருக்கும். முதல்ல பிரைமரி டிஸ்மெனோரியாங்கிறத பார்க்கலாம். அதாவது வயிற்று வலி யாருக்கு வரும்னா, ஓவலேஷன் ஒவ்வொரு மாதமும் யூட்ரஸ் ஒரு கருவை தாங்குற மாதிரி அது ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரஜன் போன்ற ஹார்மோனுடைய ஆப்ஷனால அந்த எண்டோமெட்ரியல் பெட்டை ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் குழந்தை உண்டாகிறதுக்காக. அது அந்த மாதம் கறி தரிக்கலைன்னா அது வெளியில் வந்துடும். அதுதான் மாதவிடாய். பிரைமரி டிஸ்மெனோரியா, செகண்டரி டிஸ்மெனோரியா தவிர ஸ்பாஸ்மாட்டிக் டிஸ்மெனோரியா, கன்ஜஸ்டிவ் டிஸ்மெனோரியான்னு சொல்லுவாங்க. ஸ்பாஸ்மாட்டிக் டிஸ்மெனோரியாங்கிறது முதல் நாள் மட்டும்தான் வலி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வலி ஏதாவது மாத்திரை போட்டோன்னா குறைஞ்சி போயிடும். கன்ஜஸ்டிவ் டிஸ்மெனோரியாங்கிறது பெல்விக் ஆர்கன்ஸ்ல நிறைய கன்ஜஷன், அதாவது பிளட் சப்ளை எல்லாம் கூட ஆகி வரும். அதாவது கன்ஜஸ்டிவ் டிஸ்மெனோரியா, செகண்டரி டிஸ்மெனோரியா இருக்கிறவங்களுக்கு எதனால இருக்குன்னா, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்னு சொல்லிட்டு ஓவரிஸ்லாம் வீங்கி போயிருக்கும், டியூப் வீங்கி இருக்கும், யூட்ரஸ் வீங்கி இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கும். கர்ப்பப்பை வாயில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி அதனால கர்ப்பப்பை வாய் குறுகலாகி அதனாலையும் வலி இருக்கும். இதில் ஏதாவது ஒரு காரணத்தால் இந்த இது கன்ஜஸ்டிவ் டிஸ்மெனோரியா, அதாவது செகண்டரி டிஸ்மெனோரியா வரும். இந்த வலி பீரியட்ஸ் வந்த ஃபர்ஸ்ட் டே தான் வரும். இல்லை, 4-5 நாளைக்கு முன்னாடியே கூட இந்த வலி வந்துடும். வலி வந்த பிறகு பீரியட்ஸ் வந்த பிறகு 4-5 நாளைக்கு இந்த வலி இருக்கும். இந்த சில சமயம் எண்டோமெட்ரியோசிஸ் என்று சொல்லப்படும் ஒரு வியாதி இருக்கு. அது எண்டோமெட்ரியோசிஸ் இன்னர் சைட், அதாவது யூட்ரஸோட இன்னர் லைனிங் பேரு எண்டோமெட்ரியம். அந்த எண்டோமெட்ரியம் யூட்ரஸோட இன்னர் சைட்ல மட்டும்தான் இருக்கும். சில சமயம் என்ன ஆகும்னா, அது யூட்ரஸ்க்கு மேலே வரும், ஓவரியில் இருக்கும், வேற இடத்துலயாவது யூரினரி பிளாடர்ல இருக்கும். அதெல்லாம் இருக்கிறதால அதுலேருந்து வர ரத்த கசிவு வெளியே போறதுக்கு முடியாம ரொம்ப வலியா இருக்கும். இன்னொன்று இருக்கு, அது பேர் அடினோமயோசிஸ்ன்னு பேரு. அந்த அடினோமயோசிஸ்ங்கிறது எண்டோமெட்ரி லைனிங் யூட்ரஸ் மயோமெட்ரியத்துக்குள்ள போய் அது ஒவ்வொரு யூட்ரஸ் பெருசாகி அது பேர் அடினோமயோசிஸ்னா அதுலேயும் வலி வரும். இது முதல்ல கல்யாணம்னா எல்லாம் வலியெல்லாம் சரியா போயிடும் சொல்லி டாக்டர்கிட்டே போட்டு கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. இப்போதைக்கு அப்படி கிடையாது. இப்போது கல்யாணம் ஆனாலும் இந்த வலி சரியா இருக்குல்ல. முதலே வலி இருந்ததுன்னா என்ன வலி, ஏன் வலி இருக்கு, ஏதாவது கோளாறு இருக்கா, ஒண்ணுமே இல்லையா, சும்மா ஆர்டினரி வலி, பீரியட்ஸ் வலி தானேன்னு சொல்லி பார்த்து அதுக்கு ஏற்றபடி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். வலியை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விடக்கூடாது. முதல் காலத்தில் 40-50 வயசுக்கு மேலே தான், 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபைப்ராய்டு கட்டிலாம் இருந்தது. இப்போ சின்ன ஒரு 20 வயசு 20 இயர்ஸ் 25 இயர் ஓல்டு கேர்ள்ஸ் கூட எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு, ஃபைப்ராய்டு கட்டியும் இருக்கு. ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்கு போட்டிருக்கேன்னா, இது பீரியட்ஸ் போது வலி வருது ரொம்ப காமன் நினச்சி என்ன வியாதி இருக்குன்னே பார்க்காம விட்டுடுறாங்க. அதனால ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்து வலி இருந்ததுன்னா நமக்கு இது சாதாரண வலி தானா, எதனால இப்படி வருது, அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக இல்லைன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப முத்தி போன பிறகு என்ன வியாதினாலும் ஏர்லி ஸ்டேஜில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ இது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்,
ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா நிஜமாக வலி வரும்போதே சாதாரணமான பேராசிட்டமால் மாத்திரை, ஆஸ்பிரின் மாத்திரை அது மாதிரி போட்டு 3 வேளையும் போட்டு வலியை சரி பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது வியாதி இருக்குதுன்னு எல்லாரும் கட்டாயமாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும். ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா என்ன வியாதி இருக்குதுன்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிடலாம். கல்யாணம் ஆன பொண்ணுங்க வந்து பேப்ஸ்மியர்லாம் பண்ணி கர்ப்பப்பை வாயில் வந்து புண்ணு எதுவும் இருக்கான்னு சொல்லி ரெகுலராக பார்த்துக்கணும். ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த கட்டி இருக்கிறது இதெல்லாம் கம்ப்ளீட்டாக தெரியும். எண்டோமெட்ரியல் சிஸ்டின் டெவலப் ஆன பிறகு ஸ்கேனில் தெரியும். அடினோமயோசிஸ்னால ஸ்கேனில் தெரியும். எண்டோமெட்ரியோட்டிக் ஸ்பாட்ஸ் எல்லாம் தெரியாது. சாதாரண மாத்திரையில் இது சரியாகலைன்னா என்ன பண்ணோம்னா ஹார்மோனல் டேப்லெட்ஸ் கொடுத்து அதுக்கும் சரி பண்ணிடலாம். சில பேருக்கு அவங்க அம்மா வந்து பீரியட்ஸ் போது ரொம்ப வயிற்று வலின்னு துடிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து இந்த பொண்ணுக்கு வயிற்று வலியே இல்லைன்னா கூட அது சைக்கலாஜிக்கலாக வந்து ஷி வில் கெட் இன் டு தட் பீரியட்ஸ் பெயின். அதனால் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். சில சமயம் உடலில் வந்து ரத்தமே இல்லாமல் இருந்து டயபெட்டிஸ் இருந்து வேறு ஏதாவது வியாதியால் கூட லேசான இருக்கிற பெயின் கூட ரொம்ப பெரிய பெயினாக தெரியும். அதனால் பீரியட்ஸ் போது வயிற்று வலி இருந்ததுன்னா ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கு ஏற்றபடி பரிசோதனைகள் செய்து வேண்டிய மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.